अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த பார்ட் 2 நம்ம ஆண்டு விழாவை துவங்கலாமா? ஓகே. முதலாவதாக ஹெச்பி அம்மார் ஹுசேன், ஓகே சாரி ஹம்தான் ஹிராத் ஓதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. ஜஸாக்கல்லா பாரக்கல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான முறையில் கிராத் நம்ம டியூஷன் மாணவன் ஹம்தாத் ஓதிவிட்டார். அதனை அடுத்து நம்ம மாணவன் ஹெச்பி அம்மார் ஹுசேன் நாத்தே ஷரீஃப். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. वो जिसके लिए महफिल कौनैन सजी है, फिरदौस भरी जिसके वसीले से बनी है. वो जिसके लिए महफिल कौनैन सजी है, फिरदौस भरी जिसके वसीले से बनी है. वो आशिमी माँ की मदनी उल अरबी है. वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है. वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है. हाँ वो मेरा नबी है. अहमद है मोहम्मद है वही खत्म रसूल है. मक़दूब मुराबी है वही वाली कुल है. अहमद है मोहम्मद है वही खत्म रसूल है. मक़दूब मुराबी है वही वाली कुल है. क्या शान है उसकी के जो उम्मी लक़बी है. वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है. वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है. हाँ वो मेरा नबी है. वो जिसके लिए महफिल कौनैन सजी है, फिरदौस भरी जिसके वसीले से बनी है. वो मेरा नबी मेरा नबी मेरा नबी है. अस्सलामु अलैकुम. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இதனை அடுத்து நமது டியூஷன் மாணவன் எட்டாம் வகுப்பைச் சேர்ந்த கே முகமது இனாயத்துல்லா அவர்களை தமிழில் பெற்றோரின் முக்கியத்துவத்தை பற்றி பயான் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அசத்தலான பயான் கவனமாக கேட்டுக்கொள்ளவும். الحمدلله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا
إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. وقال النبي صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات أو كما قال عليه الصلاة والسلام. நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அவனை நாம் புகழ்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கோடான கொடி சலாமும் சலவாத்தும் கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தன்னை வழிபட வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, அவனுக்கு மாறு செய்ய கூடாது என்று சொல்கிற இடங்கள் எல்லாம் பெற்றோரை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களை எப்படி பேண வேண்டும், அவர்களுக்கு மரியாதை எப்படி செய்ய வேண்டும், அவர்களோடு நாம் எப்படி பேச வேண்டும், அவர்களோடு நாம் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மாறு செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் நபிமொழிகளிலும் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான், நபியே, உமது இறைவன் தன்னை தவிர மற்றவரையும் வணங்க கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிடுகிறான். எவ்வளவு அழுத்தமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான் பாருங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா எஹ்சான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். எல்லா வார்த்தைகளுக்கும் சொற்களுக்கும் விசாலமான பொருளுடைய அரபி மொழியில் எஹ்சான் என்ற பதமும் விசாலமான பொருளுடையது. நஸ்ரு, உதவுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்க சொல்லவில்லை, அல்லது பெற்றோருக்கு அதிக தானம் தர்மம் செய்யுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்க சொல்லவில்லை, அல்லது பணிவிடை செய்தல் என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்தில் பயன்படுத்தவில்லை. பெற்றோருடன் ஒழுக்கமாக நடந்து கொள்வது என்ற சட்டங்களை குறித்து பேசும்போது சொல்லாமல் அல்லாஹு தாலா எஹ்சான் என்ற பதத்தை பயன்படுத்துகிறான். பணிவிடை செய்தல், மரியாதை செய்தல், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல், அவர்களை கண்ணியப்படுத்துதல், அவர்களுக்காக செலவு செய்தல், அவர்களுடைய திருப்தியை தேடுதல், அவர்களை மனம் நோகாமல் வைத்துக் கொள்ளுதல், இன்னும் பெற்றோரை பேணும் விஷயத்திலும் அல்லது பெற்றோருக்கு மாறுபாடு செய்யக்கூடாது என்ற விஷயத்திலும் என்னென்ன ஒழுக்கங்களை ஒரு தெளிவான அறிவுள்ள மனிதன் சிந்திக்க முடியுமோ அவை அனைத்தையும் உள்ளடங்கியதுதான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த எஹ்சான் என்ற பதம் வார்த்தை. பெற்றோருடன் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அது பணிவிடையாக இருக்கலாம், கண்ணியமாக பேச்சாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவைப்படும் போது செய்கிற உதவியாக இருக்கலாம், அவர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் செய்யும் ட்ரீட்மெண்ட் மருத்துவ உதவியாக இருக்கலாம். பெற்றோருடன் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், உபகாரமாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பிறகு குறிப்பிடுகிறான், உபகாரத்தின் ஒரு பகுதியை அல்லாஹ் நமக்கு விவரிக்கிறான். உம்மிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அணைந்து விட்ட போதிலும் அவர்களை வெறுக்கவும் வேண்டாம், அவர்களை நிந்தனையாக சீ என்று சொல்ல வேண்டாம், அவரிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவீராக. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடப்பிறாக. மேலும் என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த போது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீது அன்பும் அருளும் புரிவையாக என்று பிரார்த்திப்பிறாக. அல்லாஹு தாலா எப்படி ஆரம்பிக்கிறான், எப்படி முடிக்கிறான் பாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களோடு மரியாதையாக ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிற அல்லாஹ் அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும் என்று சொல்கிறான். வெளிநாடுகளில் நீங்கள் பார்க்கலாம், அது எங்கும் தொட்டு அதை நாம் பார்க்கிறோம். ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பெற்றோர் தினம், தந்தைய தினம், தாயார் தினம் என்று ஒரு தினத்தை மட்டும் வைத்துவிட்டு அந்த தினத்தில் பெற்றோரை அன்பாக முத்தமிட்டாலோ அல்லது அவர்களுக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்து விட்டாலோ பெற்றோரின் கடமை நீங்கிவிடும் என்று எண்ணுபவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? அவன் அல்லாஹ்வை வணங்குபவனாக இருக்க முடியுமா? அவன் தௌஹீதை முயன்றவனாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கட்டளையிடுகிறான். எனக்கு நன்றி செலுத்தி என்று சொல்லும் போது அதே அந்த வார்த்தையை கொண்டு எனக்கு என்பதை என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்கள் பெற்றோருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். கட்டளை ஒன்று நன்றி செலுத்து அதே அல்லாஹ் சேர்த்து சொல்கின்றான். எவ்வளவு அழுத்தமாக ஆழமான கட்டளை பாருங்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தோழர் வருகிறார். ஈரானில் உள்ள ஒரு நகரம் ஹீராசானிலிருந்து என் தாயை சுமந்து வந்திருக்கிறேன், ஹஜ் செய்வதற்காக எங்கிலிருந்து சுமக்கிறேன், ஈரானிலிருந்து சுமந்து வந்திருக்கிறேன் என்று ஏறக்குரிய 2500 கிலோமீட்டர்களுக்கு மேலுள்ள தூரம், அதை விட தூரமாக தான் இருக்கும். அங்கிலிருந்து தன் தாயை தூக்கி தன் முதுகில் சுமந்து ஒருவர் வந்திருக்கிறார். எதற்காக? அவர்
அவர்களை ஹஜ் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள், என் தாயை முதுகில் சுமந்தவனாக தவாப் செய்தேன், என் தாயை முதுகில் சுமந்தவனாக செய்தேன், முதுகில் சுமந்தவனாக மினாயத்து சென்றேன், பிறகு அரஃபா, பிறகு முஸ்தலிஃபா, பிறகு மக்கா என அனைத்தும் கடமைகளையும் என் தாயை முதுகில் சுமந்தவனாக செய்தேன். பிறகு கேட்கிறார், என் தாய்க்குள்ள கடமையை நான் செய்து விட்டேனா என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை, நீ சிறு பிராயத்தில் இருக்கும் போது அந்த தாய் உன்னை பார்த்து ஒரு புன்மறுவலாக சிரித்தாள் அல்லவா, மனமாற உன்னை பார்த்து மகிழ்ந்தாள் அல்லவா, அதற்கு கூட நீ இன்னும் நன்றி செலுத்தவில்லை என்று நம்முடைய முன்னோர்கள் அந்த சிறப்பிற்குரிய சஹாபாக்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்று கவனியுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ் கூறுகிறான், பெற்றோருக்கு முன்னால் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள், அடர்த்தி பேசாதீர்கள், கண்ணியமாக பேசுங்கள், பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று. அதற்கு என்ன பொருள் தெரியுமா? எந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான் என்று குரானின் வரிவுரையார இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். உங்கள் பெற்றோருக்கு முன்னால் உங்கள் ஆடைகளை உதராதீர்கள். அப்படி உதரும் போது ஏற்படுகிற காற்றினாலோ அல்லது அண்டாடையில் பட்டிருக்கக்கூடிய தூசியினால் அவர்கள் சிரமப்பட்டால் அதுவும் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற நோவினை குறைபாடு என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். அவர்களை அடுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை முன்னால் கட்டி பேசாதீர்கள், சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடும் போது முதலில் தாயை சாப்பிட வைப்பார்கள், பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடுவார்கள். இன்று நடப்பது என்ன? இருக்கிறதை எல்லாம் முதல் பிள்ளைகளை கொட்டிக் கொள்வார்கள், மிச்ச மீதியை பெற்றோருக்கு வைப்பார்கள். ஆனால் சஹாபாக்களின் வீட்டில் நடப்பது என்ன? முதலில் தாயை சாப்பிட வைக்கிறார்கள், பிறகு மகன் சாப்பிடுகிறார். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே நேரத்தில் தாயோடு சாப்பிட மாட்டார்கள், தாயே சாப்பிட வைப்பார்கள், பிறகு சாப்பிடுவார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் கூறிய வார்த்தையை பாருங்கள், அல்லாஹு அக்பர், நானும் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டால் ஏதாவது உணவு பொருளை நான் அவசரப்பட்டு ஆசைப்பட்டு எதிர்த்து விடுவேன். அந்த உணவு என் தாய் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கலாம். அல்லாஹ்வா, என் தாய் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட உணவை, ஒரு பொருளை அல்லது ஒரு கவலத்தை அல்லது ஒரு பொருளை நான் எடுத்து சாப்பிட்டு விட்டதால் என் தாய்க்கு அது ஒரு கஷ்டமாக ஆகிவிடுமோ, மன சங்கடத்தை ஏற்படுத்தி விடுமோ, அவர்கள் விரும்பிய ஒன்றை நான் எடுத்து விட்டேன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தொந்தரவு தந்த காரணத்திற்கு நான் ஆளாகி விடுவேனோ என்ற பயத்தில் தான் நான் இப்படி செய்கிறேன். இப்படி ஏராளமான குர்ஆன் வசனங்களையும் நபி மொழிகளையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களை விட்டு தடுத்தார்களோ அவற்றை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அழகிய முறையில் புரியும் வண்ணம் இனாயத்துல்லா அவருடைய சொற்பொழிவு பயான் சொல்லியிருக்கார். இதை எடுத்து சிறிது நேரம் காத்திருக்கவும். ஓகே, கவனிங்கம்மா. இதனை அடுத்து முகமது யாசின் அவர்களை அழைக்கிறேன். தமிழ் நாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான், ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான், ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அணைத்தாலும் நபியை மறவேனான். பறவை இணைமாய் நானானான், ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவேன். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானம் என பூமி என எல்லாம் அவ ஒளிதான், ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவ வழிதான்.
செடியில் ரோஜா இருப்பதனால் செடிய அழகாய் மாறியது. உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகனது. அரபிய நாட்டில் அதிபதியாம் உமர ஹத்தா தளபதியும் தங்களில் அடிமை என்றுழைத்தால் தன்னிலை மறந்திடுவார். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானம் என பூமி என எல்லாம் அவ ஒளிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவள் வழிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா. கவனிங்க, அமைதியான முறையில் இருந்தீங்க. இன்று உங்களுடைய ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பரிசளிப்பு நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். நம்ம டியூஷனின் பிரசிடெண்ட் ஆகிய அலி ஜனாப் இஃப்திகார் ஏஎஸ் இஃப்திகார் முகமது சாஹிப் அவர்கள் ஆண்டு விழாவில் வந்திருந்தாங்க. சில அவசர அழைப்பின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணத்தால் கொஞ்சம் நம்மளை அந்த அதாவது நம்மளுடைய ஆண்டு விழா முழுமையும் இருக்க முடியல. ஆனால் இந்த நேரத்தில் ரொம்பவும் வற்புறுத்தி அவர்தான் தலைமை தாங்கி, அதாவது பரிசளிப்பு விழாவின் போது சான்றிதழ்களுடன் பரிசுகளையும் அவர் கையால் தான் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இருந்தது. அதை நிறைவேற்றும் வகையில் நான் இன்று அவர்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டேன். இருந்த போதிலும் அவருக்கு படிக்கட்டு ஏறி வர சிரமம் இருக்கும் பட்சத்திலும் எனக்காக இல்லாவிட்டாலும் மாணவர்களாகிய உங்களுக்காக அவர் படிக்கட்டு ஏறி வந்ததுக்கு ஒரு ஜஸாக்கல்லா தேங்க்ஸ் சொல்லலாமா? ஓகே, தேங்க்யூ. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் கூப்பிடுறவங்க வரிசையா வாங்க. மிஸ்டர் எம் ரயீஸ் அஹமத். ஓகே, அதன் அடுத்து ஆர் அப்துல் முஹீத். அய்யூப். मोहम्मद वसीम. इरबाज अहमद. अशफाक अहमद. जे मोहम्मद रिहान. ये मोहम्मद फजल. बेस्ट परफॉर्मेंस अवार्ड ले यस मोहम्मद वसीम. ओके, बड़ा से எந்த ஒரு ஸ்கூல்லயும் சரி டியூஷன்லயும் சரி ஆண்டு விழா ஒன்னோட முடிச்சிருவாங்க. இருப்பினும் மறு ஆண்டு விழாவை பார்ட் 2 கொண்டாடி இதுல அன்றைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் சில மாணவர்கள் விடுப்பு எடுத்ததன் காரணத்தால்
இன்று நமது டியூஷனில் மட்டும் முதல் முறையாக பாட்டு ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். அப்படிதானே? மகிழ்ச்சியா உங்களுக்கு? கபடி வின்னர் முஹீத். கபடி வின்னர் அய்யூப். அப்துல் முஹீத் பேட்மிண்டன் வின்னர். Yes, Mohammad Wasim, best performance. Irbaz, quiz and field second. Rais, lucky corner second. Irbaz, kabadi runner. Rais kabadi runner. Rais, kabadi runner. Ashwaq, kabadi runner. Rehan cricket runner. Rehan, cricket runner. Irbaz attendance master. Irbaz, attendance award. Aziz kudde de lekin Aziz ne? Attendance master. Aziz Rahman. Ashwaq, attendance award. Sabir, consolation prize. Irbaz, consolation prize. Rehan, consolation prize. Altaf, मतलब कुछ दे लिखा ना वसीम ये कौन सा? वसीम वसीम Wasim, consolation prize. Ayub, consolation prize. Rais Hamad, consolation prize. Fazal, consolation prize. Ashwaq, consolation prize. Jazakallah, Jazakallah, sir.
கவனிங்கப்பா. டேய் கவனிங்க, சத்தம் போடாதீங்க பா, கவனிங்க. இன்றைக்கு நான் ஒரு சில அறிவுரை உங்கள்கிட்ட சொல்லணும். கடந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருந்த காலத்தின் கட்டாய சூழ்நிலை அன்னைக்கு பேச முடியல. இன்னைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் கவனமாக கேளுங்க, புரியுதுங்களா? அறிவுரை சொன்னா எல்லாருக்கும் கசக்கும், அப்படிதானே? नसीहत बोले तो सबको भी मिठा रंगा की कड़वा रंगा की बा जामुन सा रंगा. हाँ हाँ रया तो परवानी. ये बात आपको दिल का गहराई से எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து வரல, சும்மா ஒப்புக்கு சப்பு. வாத்தியார் வந்து என்ன சொல்லுவாரோன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. கவனிங்க, ஒரு சில விஷயத்தை நான் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த கல்வி ஆண்டின் துவக்கத்துல வந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இக்கல்வி ஆண்டில் என்ன அதிகபட்சம் 50 to 60% இருக்கீங்க. மீதி பேர்லாம் 6 மாசம் 3 மாசத்துல தான் வந்தவங்க. இருப்பினும் நல்லா கவனிங்க, கல்வியை கற்போம், கவலையை ஒழிப்போம். இது வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி ப்ரோவர்ப் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம. சார் என்ன சார், இளமையில் கல்லுன்னு சொல்லுவாங்க. கல்லுனா இளமையில் கல், அதாவது கல்னா என்னப்பா? பத்தரா? கற்றல், கல்வியை என்னது சொல்றாங்க? கற்க வேண்டும். இதுதான் வந்து இளமையில் கல்லுன்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சார் என்ன சார், இந்த ஆண்டு விழால பார்ட் 2ல இவ்வளோ ஒரு இதுவா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றீங்களே, இது பண்றீங்களே. சரி ஒரு நிமிஷம், புரியுதுங்களாப்பா? இளமையில் கல். ஏன்னா முதுமையெல்லாம் வந்து, அதாவது நீங்க பெரியவங்க ஆனா, அதாவது ஒரு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, 5இல் வளையாதது 50இல் வளையுமா? வளையாது. உதாரணம் நிறைய பார்க்கலாம் நம்ம சுற்றுப்புறத்துல. இப்போலாம் உங்களுக்கு பிரெயின் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எது சொன்னாலும் பிரெயின்ல என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்கு. உங்கள்கிட்ட இல்ல, பொதுவா எல்லார்கிட்டையும் இருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, நான் வந்து ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் வந்து ஒர்க்கர்ஸா வேலை செய்யறாங்க இல்லையா? அதுல ஒரு சிலரை நான் கேள்வி கேட்கறது, ஒரு சிலர் நிறைய பேர் பார்த்தோன்னு முதல்ல என்ன கேட்பேன், நீ என்னப்பா படிச்சிருக்கேன்னா 7வது 8வது. ஏன்பா? ஒன்னே காரணம், அப்பா படிக்க வைக்கல, இல்ல அப்பா இல்ல, நான் தான் சம்பாதிக்கணும் அதனால வந்துட்டேன். இன்னொன்னு என்னது? படிப்பு ஏறல. அழகா சொல்றான். யாரு? இன்னைக்கு வேலை செய்யறாங்க, வேலை செய்யக்கூடிய அந்த நபர் அழகா என்ன சொல்ற? படிப்பு நான் என்ன சொல்றேன்? படிப்பு ஏறல, நீ ஏத்துக்கலையா? படிப்பு தன்னால வருமா? நீ தான் படிப்பை தேடி போடணும். இங்க நான் இருக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்க ஸ்கூல்ல? சொல்லுங்க. ஸ்கூல்ல, ஐ எம் நாட் ஆஸ்கிங் டியூஷன். ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் சார், குவார்டர்லில ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆஃபர்லில ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லுங்க. ஒரு சிலர், 1-2 நபர்கள், மீதி எல்லாம் ஆவரேஜ். அதுக்கப்புறமா பாஸ் ஆனா போதும் சார். சார் பாஸ் மார்க் 35. இது வேற சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு கெட்ட பழக்கம். என்ன தெரியுமா? பாஸ் மார்க் ஆஃப்டர் ஆல் 35 எடுத்தா போதும் சார். அதுக்கு ஏத்த மாதிரி படிக்கிறது. அடடி படிங்கடா. ஏன்னா உங்களுடைய அப்பா, அந்த பையன் சொன்னா பாரு, இனாயத்துல்லா பயான் சொன்னானே, சொற்பொழிவு அழகா கேட்டீங்களா? என்ன இஸ்லாத்தில் அந்த பெற்றோரின் கடமைகள், அதோட முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகா விரிவா சொன்னான் பார். அதே மாதிரி ஹாரிஸ் முசமில் என்ன ஞாயிற்றுக்கிழமை அந்த இதுல சொன்னான் பாரு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க தமிழ் புரியலையா, எங்களை தனிமையில கேளுங்க, ஓகேவா? இன்றைக்கு காலகட்டம் எப்படி தெரியுமா இருக்கு? காலம் வேகமா சுத்துது. பூமி தன்னைத்தானே சுத்தி வர எத்தனை நேரம் எடுத்துக்கோம்பா? வேணாம். கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அவன் உன்னை மொழிப்பா, நீ அவனை மொழிப்ப. ஆன்சர் வந்து எங்கேயோ ஒரு ஆள் தான் சொல்லுங்க. அது நம்மளுக்கு ஏன்னா கிளாஸ்ல கேட்டு சலிச்சு போச்சு. என்ன
உங்களுக்கு காதுல கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. கரெக்டா? எனக்கு சலிச்சிருச்சு, உங்களுக்கு புளிச்சிருச்சு. இதானே? கவனிங்க, படிப்பின் அருமை படிச்சவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கு ஒரு கலெக்டர் அவனுடைய பையன் அதே மேற்படிப்பு படிக்கதான் முயற்சி செய்யறான். அப்படிதானப்பா? இதே டாக்டர் அதாவது நார்மல் டாக்டர் பிஎம்எஸ் இருப்பாங்க, அவரு தன் மகன் எம்பிபிஎஸ் ஆகணும்னு நினைப்பாரு. தப்பில்லையே. ஓகேவா? அதே மாதிரி இன்ஜினியர் அவன் பிள்ளை எம்இ படிக்கணும்னு ஆசைப்படுறான். எம்இ அந்த மாதிரி எல்லாருடைய தகப்பனாருடைய கனவும் ஒண்ணு இருக்கு. அதை நினைவாக்குறது உங்க கையில இருக்கு. கனவு. டீ கடையில டீ ஆத்திரவன் இல்ல, அவன் கூட தன் புள்ளைய என்ன நினைப்பான்? டீ ஆத்திரம் ஒரு காலத்துல நினைப்பானா? நினைக்க மாட்டான். தன் புள்ள ஒரு ஆபீசர், உத்தியோக அரசு அதிகாரி ஆகணும்னு நினைப்பான். ஆனா நம்ம அது என்ன பண்றோம்? பகலா என்ன மனுஷன் உழைக்கிறான். காலையில 4 மணிக்கு ஏஞ்சி போனா 6 மணிக்கு கூட வீட்டுக்கு வர்றதில்ல. எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணனா தான் புள்ள கேட்டிருக்கான் ஒரு பொருள் ஸ்கூல்ல, அதை வாங்கி தரலாம். அந்த ஒரு இதுக்காக எக்ஸ்ட்ரா ஒர்க். புள்ள என் பொண்ணு. ஏன்னா அதாவது பெண் குழந்தை இருந்தாலும் அதிகமா யாரும் அப்பா அக்கறைப்படுறது இல்லை. ஏன்னா பாசத்தை ஊட்டி வளர்த்து நீங்க என்ன பண்றீங்க சொல்றீங்க? அப்பாவுடைய கனவெல்லாம் கழிச்சிடுறீங்க. उनमें अदा है अब्बा का एक सपना रहता ड्रीम क्या मेरा बच्चा है ना मेरे सगा तकलीफ नहीं करना என் புள்ள என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது எல்லாருடைய அப்பாவுடைய ஆசை அதான் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் என் புள்ள கஷ்டப்பட மாட்டான் அவனால முடியாது தாங்க முடியாது ஓகேவா என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அவங்க வந்தாதான் அதோடைய அருமை பெரிய தெரியும் உண்மை அதான் இன்னைக்கு பிஞ்சு உள்ளங்கள் நீங்க ஒன்றோடு சேர்க்க அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க உதாரித்தனமா சுத்துறான் அவன் கூட சேர்ந்து நீயும் சுத்துற சாரி நான் எல்லாரையும் சொல்ல ஐ எம் நாட் சே டு ஆல் பர்டிகுலரா ஒரு சில நபரை சொல்றேன் ஒருத்தன் வாப்பா நமாஸ் தொழுகை நேரம் ஆயிடுச்சு வாப்பா போலாம் ஓகே இவன் நல்லவன் ஏன்னா தொழுகை கழிக்கிறான் கண்டிப்பா இவன் வந்து இறைவன் அச்சத்துக்கு பயப்பட்டு தொழுகை கூப்பிடுறான் இவன் என்னுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறது உனக்கு சிறந்தது இன்னொருத்தன் என்ன பண்றான் அதுக்கு அகெயின்ஸ்டா டேய் மச்சான் நமாஸ்லாம் அப்புறமா படிச்சுக்கலாம்டா வயசு இருக்கு என்ன அதெல்லாம் பெரிய ஆகி கூட படிச்சுக்கலாம் வாடா மச்சான் அங்க யாரோ வந்திருக்காங்க என்ன அங்க என்னவோ கேம் நடக்குதான் பார்த்துட்டு வந்துடலாம் கிரிக்கெட்ரா மச்சான் கிரிக்கெட் தான் உசுறு விளையாடுங்க விளையாட்டுத்தானே இருக்கணும் ஆனா விளையாட்டு ஒரு நாள்ல ஒரு நாள் என்ன ஆயிடும் வினையாயிடும் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் ஒரு அளவு லிமிட்டேஷன் அதுக்கு சின்ன உதாரணம் எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் சொல்றேன் என்னன்னா தேன் ஷஹத் ஹனி உடலுக்கு நல்லதாப்பா நல்லது எவ்வளவு எடுத்துக்கணும் லிமிட்டேஷன் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இவ்வளவுதான் என்ன ரத்தத்தின் அழுக போகிறதுக்காக ஒரு டப்பா எடுத்து அப்படியே உன்னால முழுங்க முடியுமா குடிக்க முடியுமா தேனை எவ்வளோயா லிமிட்டேஷன் இவ்வளவுதான் அப்படியே நீ அதிகமா குடிச்சா அது என்ன பாய்சன் விஷமா மாறிடும் அந்த அதே இதுதான் தேனு மருந்தா யூஸ் பண்ற அளவுக்கு பண்ணா மருந்து இல்லைன்னா அது விஷயா அதான் லிமிட்டேஷன் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு உங்களை ஒவ்வொருத்தரும் நல்லா கவனிங்க பாக்கெட் மணின்னு எத்தனையோ அப்பா அம்மாங்க கொடுக்குறாங்க நான் ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்கல எதுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்கிறேன் ஏன் எதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு ஏன் சொல்லுங்க அதான் நீங்க கடைக்கு போய் ஆனா கடையில போய் என்ன வாங்கி சாப்பிடுறீங்க சொல்லுங்க நொறுக்கு தீனி அந்த பாழா போன உடம்ப கெடுத்துக்கிற குறுக்குரே பபுள் காமு எனக்கு தெரியும் அன்றாட இத்தனை வருஷம் உங்களை வச்சு நான் என்ன பண்றேன் டியூஷன் நடத்துறேன் இல்லையா எனக்கு தெரியும் பட் நீங்க கொஞ்சம் யோசிங்க எவனோ வந்து விஷத்தை விலை கொடுத்து வாங்க மாட்டான் வாங்குவானா ஆனா நீங்க வாங்குறீங்க சில பேரு கடையில அவன் வியாபாரம் பண்ணதுக்காக நல்லா கவனிங்க என்ன வேணாலும் அவன் சொல்லுவான் என்ன இது அருமருந்து தேனு அது இதுன்னு ஆனா நாம விலை கொடுத்து வாங்குறவங்க ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணணும் பார்த்து வாங்கணும் உடல் ஆரோக்கியம் முதல்ல கவனிங்க
படிப்பு, அதே சமயத்துல உடல் ஆரோக்கியம், ஹெல்த் பாடி, ஹெல்த்தி பாடி. நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டும் ஹெல்த்தியான்றதே கொஞ்சம் யோசிங்க. எது எடுத்தாலும் பாதம், நீ கொஞ்சம் உங்க பாக்கெட் மணி உங்க அப்பா 10 ரூபாவோ 20 ரூபா தராரா, 10 நாளைக்கு சேர்த்து வை, பாதம் வாங்கு, 1/4 கிலோ இல்ல 100 கிராம், அதை வாங்கி சாப்பிடியா? அது பண்றது இல்லை நம்ம. ஏன்னா சேர்க்கிற பழக்கம் இருந்தா தானே சார். ஏன்னா பெருசா உண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க ரம்ஜானுக்கு. அந்த மாதிரி வீட்டுல எத்தனை பேர் உண்டியில காசு போடுறீங்க? அப்பா ஆசை அம்மா ஆசைக்கு ஒரு 2 நாள் போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? சந்தோஷம், இவ்வளவு பேர் கையெழுத்துறீங்க, அதுல சேர்ந்து என்ன பண்றீங்க? முழுமையா அது ஃபுல்ஃபில் ஆகுதா? இல்ல, அதுக்குள்ள உடைச்சி எடுத்து பண்ணிருங்க. இருந்தாலும் உங்க பசங்களுக்கு சில அறிவுரையில ஒண்ணு சேமிப்பு. சின்ன வயசு சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க. என்னது? சிறுக சிறு சேமித்தால் நம்ம என்ன பண்ணலாம்? கடலை கூட என்ன பண்ணலாம்? அளக்கலாம். ஆனா விலைக்கு வாங்க முடியாது, அளக்கலாம். கடலை அளக்க முடியுமாப்பா யாருன்னா? இன்றைக்கு விஞ்ஞான உலகத்துல என்னென்னவோ வந்துருச்சு. பசங்க லாஸ்ட் இதுல நம்மளுக்கு ஸ்பீச் கொடுத்த சார் சொன்னது அத்தனையும் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ போற அந்த கோடை விடுமுறை நீங்க சிறப்பா கழிக்கணும். அதே நேரத்துல கணினி, இப்போ எங்க போனாலும் எங்கும் கணினி எதிலும் கணினி வந்துருச்சு. சார் கணினிலாம் வேணாம் சார், என் கையில மொபைல் இருக்கு சார்ன்னு சொல்றீங்க. அந்த மொபைலின் கெடுதி யாருக்குன்னா தெரியுதா? மொபைல் இருக்கு, அதுக்கும் ஒரு லிமிடேஷன் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி பார்க்க வேணான்னு சொல்லல, 5 to 10 minutes எனஃப். அதுலயே மூழ்க கூடாது. ஓகேவா? இதுதான் நான் டிப்ஸா சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாம எதனா புதிரா நான் விட்டுருக்கேனா? இல்ல. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஒர்க்கை சொல்லி நான் முடிக்கிறேன். All that glitters does not gold. அதுக்கு இது என்ன? மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஓகேவா? நிறைய பேர் முகத்துல சிரிப்பு கலை இருக்கு, சில பேர்கிட்ட சோகக்கலை இருக்கு, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு இது இருக்கு. பட் நான் பார்க்கும்போது இவன் சிரிக்கிறான்பா, இவன் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் சோகமா இருக்கான், இவன் பேடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க எதையும் ஏமாத்தாதீங்க. நீங்க படிப்பின்ல அக்கறை காமிக்காம ஏமாத்துனீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை டீச்சரை மட்டும் ஏமாத்துறது அர்த்தம் இல்ல. ஃபியூச்சர் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீயே ஏமாந்து போறன்னு அர்த்தம். உண்மை அதுதான். ஏன்னா ஏமாறாதே, ஏமாற்றுறது செகண்டரி. முதல்ல நீ ஏமாறாதே. ஓகேவா? சரி, இப்போ என்னுடைய உரை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உரையெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிக்கலன்னா தைரியமா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ், நாளைக்கு இருக்கு கிளாஸ், கேளுங்க. ஓகே, டைம் நேரம் ரொம்ப நீடி போச்சு. நான் இன்ஷால்லா சல்மான் சாரை துவாவுக்காக அழைக்கிறேன். சாரி, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. பிளட்ஜ் நம்ம ஹாரிஸ் முசமில் வாங்க. மாணவர்களுக்கு நான் ஆண்டு விழாவில் சொல்லி கொடுத்த அந்த பிளட்ஜ சொல்லுங்க. எல்லாரும் அமைதியா எழுந்து என்ன பிளட்ஜ் சொல்லுவோமா? ஸ்டாண்ட் அப். அல்லாஹி வபரகாத். நமது டியூஷனின் 5ஆம் ஆண்டின் விழாவை முன்னிட்டு மாணவர்கள் ஏற்க வேண்டிய உறுதிமொழி. எல்லாரும் கைப்பிடி வச்சுக்கோங்க. அல்லாஹ்வின் நாமத்தில் நான் நன்றாக படிப்பேன் என உறுதியளிக்கிறேன். தினமும் முயற்சி செய்து நல்ல மதிப்பெண் பெறுவேன் என உறுதியளிக்கிறேன். நல்ல ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்வேன் என உறுதியளிக்கிறேன். என் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதித்து யாவரிடமும் பணிவன்புடன் நடந்து கொள்வேன் என உறுதியளிக்கிறேன். நேரத்தை வீணாக்காமல் பயனாக பயன்படுத்துவேன் என உறுதியளிக்கிறேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன் என உறுதியளிக்கிறேன். எல்லாரிடமும்
அன்பாகவும் சமமாகவும் நடந்துப்பேன் என உறுதியளிக்கிறேன். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக நடப்பேன் என உறுதியளிக்கிறேன். இஸ்லாத்தின் 5 கடமைகளையும் பேணி காப்பேன் என உறுதியளிக்கிறேன். என் தந்தை, தாய் மற்றும் உறவினர்களை மதித்து இனிய சொற்களை பேசுவேன் என உறுதியளிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் கீர். ஓகே, அமைதியா உட்காருங்க. முடிச்சுக்கலாம். துவா ஹசரத் பண்ணுவாரு. உட்காருங்க சார். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لي ولوالدي والأستاذ والجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربي اغفر وارحم وأنت خير الراحمين. اللهم إني أسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعاء لا يسمع ومن دعوة لا يستجاب لها. اللهم أعني على تلاوة القرآن وذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك من سواك. اللهم من أحييته منا فأحيه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان. رب اغفر وارحم وأنت خير الراحمين. اللهم اغفر لأمة محمد صلى الله عليه وسلم. اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم. رب اغفر وارحم وأنت خير الراحمين. جزا الله أن محمدا ما هو عنه صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இங்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதேபோல் சிறப்பு விருந்தினரான அதாவது நம்ம பிரசிடென்ட் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த யூடியூபை முழுமையாக பார்த்து கொண்டு அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய துவா கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் खैर. कंसलेशन प्राइज मुखीत को आगो कंसलेशन प्राइज बा. ओके जज़ाकुमुल्लाह खैर. ओके आओ बा लाइन से आओ बा मिल लग जाओ. एक क्लास मिल लग जाओ. बैठो हाँ बेटा उधर देख बा. निकल बेटा उठा लेंगे. जज़ाकुमुल्लाह खैर. बैठो बैठो एक बैठो लाइन से. ओके कड़बा कड़बा उन्हें दिखना अगर बोलता ना एक जन अंदर छोड़ लास्ट
हाँ जल्दी जल्दी जाओ वो डाल लेना क्या होगा ये हमारे पास मिस है ना वो सर पूरा 160 फोटो लेके नहीं हाँ 80 फोटो डाले सर हाँ। 80 में 2 ने बोलता मैं फोटोग्राफर सर तुम मिले बेटा पूरे मिले ओके ओके जजाकल्लाह